அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வீரயுகநாயகன் வேல்பாரி. வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். பேராசையால் வேந்தர்களும் நீலனை மீட்கும் நோக்கத்தில் பரம்பும் இப்போது இந்த போரை பார்த்து கொண்டிருக்கிறது. குதிரை படையை தனது திறமையால் வீழ்த்திய பரம்பு படை அடுத்து என்ன செய்ய போகிறது பார்க்கலாம் இனி கதைக்குள். விற்படை தளபதி உதிரனின் உத்தரவுப்படி முதல் நிலை தாக்குதலில் அளவில் சிறுத்த அம்புகளையே பயன்படுத்தினர் வீரர்கள். நான்களின் விசை கூட்டிக் கொடுக்க அடுத்தடுத்து வெவ்வேறு நிலை அம்புகளை பயன்படுத்தினர். பரம்பு வீரர்கள் தொடுக்கும் அம்புகள் எதிரிகளின் மீது ஈட்டியைப் போல பாய்ந்தன. அவற்றின் வேகமும் வலிமையும் ஒப்பிட முடியாததாக இருந்தன. எதிரிகளை தங்களின் அம்புகளால் வலிமையோடு தாக்க தேவையான தொலைவுக்கு முன் செல்ல வேந்தர் படையால் முடியவில்லை. ஏனென்றால் அதைவிட ஒரு பங்கு அதிகமான தொலைவிலிருந்தே பரம்பு வீரர்களால் வலிமையான தாக்குதலை தொடுக்க முடிந்தது. பரம்பு வீரர்கள் எய்யும் அம்புகள் சீறி பாய்ந்த வண்ணம் இருக்க, வேந்தர் படையின் அம்புகள் பலவும் பாதிப்பு ஏதுமின்றி பணிந்து கொண்டிருந்தன. உதிரன் தனது படைக்கு கொடுத்த உத்தரவு வலிமை குறைந்த அம்புகளை மட்டுமே தொடக்க நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். துடும்பன் இதை எதிர்பார்த்துதான் இருந்தான். பரம்பு வீரர்களை விற்போரில் வீழ்த்த முடியாது என அவனுக்கு நன்கு தெரியும். அவர்களின் தாக்குதல் மற்ற படை பிரிவின் பக்கம் போய்விடாமல் தங்களை நோக்கியே இருக்குமாறு பார்த்து கொள்வதுதான் துடும்பனுக்கு கருங்கைவாணனின் உத்தரவு. எனவே தாக்கியவாறு முன்னகரும் பரம்பு படையை சமாளித்தபடி சற்றே பின்வாங்கிக் கொண்டிருந்தான் துடும்பன். வேந்தர்களின் வாள்படை முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. தேக்கன் தலைமையிலான பரம்பு படை முன் வகுத்த திட்டத்தின்படி பின் நகர்வதற்கான உத்தியையே பின்பற்றின. சாகலவன் உற்சாகப் பெருக்கில் தனது படையை முன்னகர்த்தி கொண்டிருந்தான். தேர்ப்படையின் தளபதி நகரி வீரனுக்கு தனக்கு முன்னால் நிற்பதை ஒரு படை என கருதவே மனமில்லை. தாக்குதலுக்கான வடிவத்தில் வலிமை மிகுந்த தேர்கள் வரிசை வரிசையாக முன்னகர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் பரம்பின் தரப்பில் நின்றவற்றை தேர் என்றே வகைப்படுத்த முடியாது என தோன்றியது. உளவு வண்டிகளை போர் தேர்களாக மாற்றி எடுத்து வந்துள்ளனர் என கருதினான். வலிமையற்ற அவற்றின் தன்மை பார்வையிலேயே தெரிந்தது. தேரின் மீது நிற்கும் வீரன்தான் மற்ற அனைத்து படை வீரர்களையும் விட திறன் மிக்கவனாக இருக்க வேண்டும். வில், வாள், வேல் ஆகிய 3 ஆயுதங்களையும் கையாளத் தெரிந்த பெருவீரன் மட்டுமே தேரின் மீது நின்று போரிட முடியும். அதைவிட முக்கியம், போரிடும் வீரனுக்கும் தேரை ஓட்டும் வளவனுக்கும் இருக்க வேண்டிய ஒத்திசைவு. குதிரைகளை அசைய விடாமல் நிறுத்தி வைக்கவும், இசைவுக்கு ஏற்ப திருப்பி வைக்கவும் அவன் வீரனின் மனமறிந்து செயல்படுபவனாக இருக்க வேண்டும். போர் நிலம் எவ்விடமும் சமதளத்தை கொண்டதன்று. மேடு பள்ளங்களுக்கும் ஏற்ற இறக்கங்களும் கொண்ட பால் நிலமாகத்தான் இருக்கும். எனவே தேரை சிறிது முன்னேற்ற வேண்டுமானாலும் குதிரைகளை விரைந்து இழுக்க செய்து முன்னகர்த்த வேண்டும். சுண்டி நகரும் தேரின் மீது நின்று போரிடுபவன் ஆயுதங்களை கையாளுதல் எளிதன்று. சக்கரங்களை உருட்டுவதையும் உருட்டாமல் நிறுத்துவதையும் திறம்பட செய்கிற வளவனின் கையில்தான் மேலே நின்று போரிடும் வீரனின் முழு ஆற்றலும் இருக்கிறது. நாக்குக்கு மத்தியில் கடைவாயிலில் பொருந்தியிருக்கும் கடிவாளத்தை எந்த நேரமும் இழுத்து பிடித்தபடியே இருக்கும் சூழல் ஏற்பட்டால் எந்த குதிரையும் தனது ஒழுங்கை ஒரு துள்ளலில் உதறி எறிந்துவிடும். அதை உணர்ந்தவனாக வளவன் இருந்தால் மட்டுமே முழு நாளும் போர்க்களத்தில் கட்டுப்பாடு இழக்காமல் குதிரையை செலுத்த முடியும். வளவன் தேரை நிறுத்தும் தன்மையை புரிந்து கொண்டு தாக்குதலை முன்னெடுக்கும் குணமும் புரிதலும் போரிடும் வீரனுக்கு வேண்டும். குதிரையின் மனநிலை, வளவனின் திறமை, வீரனின் வலிமை ஆகிய 3ம் இணைந்தே தேர்ப்படையின் ஆற்றலாய் வெளிப்படுகிறது. கூழையன் தனது படையை சீரான வேகத்தில் தாக்குதலை தொடுக்க ஆணையிட்டிருந்தான்.
ஆனால் வேந்தர்களின் படைத்தளபதி நகரி வீரன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி முன்னேற பாய்ந்து செல்ல உத்தரவிட்டான். நாளிகை பரனின் நேர் எதிரே கண் பார்வையின் கடைசி பகுதியைத்தான் யானை போருக்கான களமாக திசைவேலர் ஒதுக்கியிருந்தார். தட்டியங்காட்டின் கடைக்கோடி பகுதி அது. உச்சங்காரியின் தலைமையில் வேந்தர்களின் யானைப்படை நின்றிருந்தது. பரம்பின் தரப்பில் எந்த ஒரு யானையும் களத்துக்கு வரவில்லை. நீண்ட நேரத்துக்கு பிறகு ஒரே ஒருவன் மட்டும் குதிரையில் போர்க்களம் நோக்கி வந்தான். வருவது யார் என உற்று பார்த்திருந்தான் உச்சங்காரி. வந்து நின்றான் வேட்டூர் பழையன். யானை படையை எதிர்த்து தன்னந்தனியாக ஒரு கிழவன் குதிரையில் வந்து நிற்பது எதனால் என யாருக்கும் புரியவில்லை. வேட்டூர் பழையன் சொன்னான், பரம்பின் தரப்பில் யானை படை ஏதும் இல்லை. உச்சங்காரி அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தான். போர் விதிகளின்படி யானைப்படை யானைப்படையோடுதான் மோத வேண்டும். அப்படியென்றால் என்ன செய்வது என சிந்தித்த அடுத்த கணம் உச்சங்காரி முடிவெடுத்தான். அப்படியென்றால் நாங்கள் பரம்புக்குள் நுழைவோம். வேட்டூர் பழையன் கைகளை விரித்து காட்டி சொன்னான், உங்களின் விருப்பம். அதே வேகத்தோடு உச்சங்காரி தனது படைகளுக்கு ஆணை பிறப்பிக்க ஆயத்தமானான். அதற்குள் அருகில் இருந்த 2ஆம் நிலை தளபதி சொன்னான், தளபதி, நம்மை சிக்க வைக்கும் அழிக்கும் திட்டம் இதற்குள் இருப்பதாக கருதுகிறேன். எனவே அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். வட்டாற்று தாக்குதலில் சோழனின் யானைப்படையை முழுமுற்றாக அழிந்த கதை அனைவருக்கும் தெரியும். அறிவிப்புக்கு ஆயத்தமான உச்சங்காரி சற்றே நிதானம் கொண்டான். கருங்கை வாணனை ஆலோசித்து பிறகு முடிவெடுக்கலாம் என நினைத்தான். முதல் நிலை படையின் இறுதி பகுதியில் நின்றிருந்த கருங்கை வாணனுக்கு ஒவ்வொரு திசையிலிருந்தும் செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. அவனிடமிருந்து வேந்தருக்கு செய்திகள் சென்ற வண்ணம் இருந்தன. சம வலிமை கொண்ட இரு படைகள் மோதினால் மோதலின் தொடக்கமே மொத்த ஆற்றலையும் வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு நிலைமை அப்படியன்று. சின்னஞ்சிறு படை ஒன்று மாபெரும் படையின் மீது தாக்குதல் தொடுத்து கொண்டு இருக்கிறது. எனவே பெரும் படையின் தலைமை தளபதி மிக நிதானத்தோடு வந்து சேரும் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தான். எதிர்பார்த்ததைப் போல வாள்படையும் தேர்ப்படையும் முன்னேறி கொண்டிருந்தன. சாகலைவனும் நகரி வீரனும் அடுத்தடுத்த செய்தியை அனுப்பி கொண்டிருந்தனர். விற்படையின் தளபதி துடும்பனும் வகுப்புக்கப்பட்ட உத்தியின் அடிப்படையில் எதிரியின் தாக்குதலை கையாண்டு கொண்டு இருந்தான். 3 படை பிரிவுகளிலும் எத்தனை சேனை முதலிகள் முன்களத்தில் போரிட்டு கொண்டிருக்கின்றனர் என்ற கணக்கை அருகில் இருந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தனர். கருங்கை வாணன் பெரிதும் எதிர்பார்த்திருந்த குதிரை படையின் முன்னேற்றம் பற்றி இன்னும் செய்திகள் வந்து சேராமல் இருந்தன. அங்கிருந்துதான் முதல் நிலை வெற்றியை அவன் எதிர்பார்த்திருந்தான். அந்த வெற்றியின் அடிப்படையில்தான் அவனது திட்டம் வகுக்கப்பட்டு இருந்தது. பரம்பின் மொத்த படை வீரர்களின் எண்ணிக்கையை விட வேந்தர்களின் குதிரை படை வீரர்களின் எண்ணிக்கை அதிகம். எனவே முதல் நிலையில் பரம்பு படை பின்வாங்கிவிட்டால் உருமன் கொடி தனது வலிமையான குதிரை படையை கொண்டு பரம்பு படையை அரைவட்ட சுற்றில் வளைக்கும் யூகத்தை திட்டமிட்டிருந்தான். இடது முனையிலிருந்து வந்து சேர்ந்த செய்தி யானைப்படை பற்றியதாக இருந்தது. உச்சங்காரி பரம்புக்குள் நுழைய அனுமதி கேட்டு செய்தி அனுப்பினான். வட்டாற்று தாக்குதலில் சோழனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட யானைகளே பெரும் எண்ணிக்கையிலானவை. எனவே பரம்பின் தரப்பில் வலிமையான யானைப்படை இருக்கும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் தங்களிடம் யானைப்படை இல்லை என்று எதிரிகள் சொல்வது போர் தந்திரம் மட்டுமின்றி வேறில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்களின் திட்டத்தில் நாம் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எனவே பரம்புக்குள் போய் தாக்கும் நடவடிக்கை வேண்டாம். அடுத்து என்ன செய்வது என்பதனை உத்தரவு கிடைத்த பிறகு நிறைவேற்றுக என்று கூறினான் கருங்கை வாணன். இந்த செய்தி போய்க் கொண்டிருக்கும் போதுதான் குதிரை படை தளபதி உருமன் கொடி அனுப்பிய செய்தி வந்து சேர்ந்தது. ஒரு சேனை வரையனும் 16 சேனை முதலிகளும் நமது தரப்பில் இறந்துள்ளனர் என்றான் அவன். 1 கணம் திணறி போனான் கருங்கை வாணன். முற்பகலுக்குள்
பரம்பு படையை அழித்தொழிக்கும் வலிமை கொண்டது என எதிர்பார்க்கப்பட்ட குதிரை படையிலிருந்து வந்துள்ள முதல் செய்தி எந்த வகையிலும் நம்ப முடியாததாக இருந்தது. உருமன் கொடியை நோக்கி விரையலாமா என நினைத்து கொண்டிருந்த போதுதான் காரமலையின் மேலிருந்து காரி கொம்பூதும் ஓசை கேட்டது. ஓசை வந்த திசை நோக்கி திரும்பி பார்த்தான் கருங்கை வாணன். பாரியின் திட்டப்படி முதல் 10 நாளிகை முடிவடைந்ததை குறிக்கும் காரி கொம்பு ஓசை அது. அத்தியாயம் 92. காரிக்கொம்போசை மேலெழும்போது நடுப்பகல் கடந்திருந்தது. போர்க்களத்தின் சரிபாதி நேரம் முடிவடைந்து இருந்தது. முன்களத்திலிருந்து அடுத்தடுத்து வந்த செய்திகள் கருங்கை வாணனுக்கு குழப்பத்தையே உருவாக்கின. உருமன் கொடி குதிரை படையில் நிகழ்ந்துள்ள பாதிப்பை பற்றி அனுப்பிய செய்தி அதிர்ச்சியை உருவாக்கியது. அது உண்மை என நம்புவதே கடினமாக இருந்தது. ஆனால் போர்க்களத்தில் தனக்கு வந்து சேரும் செய்தி உண்மையா என ஆராய்வதில் தளபதி நேரத்தை செலவிடக்கூடாது. ஏனென்றால் அது அவன் படை அவனுக்கு அனுப்பும் செய்தி. அந்த செய்தியை கொண்டு அடுத்து செய்ய வேண்டியதைத்தான் சிந்திக்க வேண்டும். குதிரை படை சந்தித்த அதே சிக்கலைத்தான் தேர்ப்படையும் சந்தித்தன. ஈக்கி மணல்கள் பாய்ந்து செல்லும் குதிரையின் வேகத்தை கட்டுப்படுத்தின. நகரி வீரன் வெகு விரைவில் தனது ஆவேசத்தை இழந்து குழப்பத்துக்குள் சிக்கினான். பரம்பின் தரப்பில் கூழையனின் தாக்குதல் வேகம் நேரம் ஆக ஆக அதிகரிக்க தொடங்கியது. வேந்தர் படையின் தேர்கள் விரைந்து செல்ல முடியாத நிலையில் பரம்பின் தேர்கள் பாய்ந்து முன்னகர்ந்து கொண்டிருந்தன. வால்படை மோதும் களத்தில்தான் வேந்தர் படை வெகு தொலைவு முன்னேறியிருந்தது. வால்படை தளபதி சாகலைவன் மூர்க்கத்தோடு தாக்கி முன்னேறி கொண்டிருந்தான். ஆனாலும் பரம்பின் தரப்பில் பேரிழப்பு எதுவும் நிகழாமல் இருந்தது. நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் அவன் பரம்பு வீரர்கள் அணிந்திருக்கும் மெய்க்கவசத்தை உற்று கவனித்தான். வேந்தர்களின் தரப்பில் தளபதிகள், சேனை வரையர்கள், சேனை முதலிகள், மெய்க்காப்பாளர்கள் ஆகியோர் மட்டுமே உடலை காக்கும் மெய்க்கவசம் அணிந்திருந்தனர். மற்ற வீரர்கள் அனைவரும் கைகளில் கேடயத்துடனும் வாளுடனும் தான் களத்தில் போரிட்டு கொண்டு இருந்தனர். பரம்பு வீரர்கள் அனைவரும் மெய்க்கவசம் அணிந்திருந்தனர். ஆனால் அது வேந்தர் படையினர் அணிந்திருப்பதை போன்று இரும்பாலான மிகுந்த எடை கொண்ட கவசம் அல்ல. மாறாக சிவப்பு சித்திர மூலி, செங்கொடி வேலி ஆகியவற்றை அரைத்து முரியன் ஆசான் செய்தது. முரியன் ஆசான் இரளிமேட்டுக்கு வந்ததும் முதலில் இட்ட கட்டளையே இந்த வகை செடிகளை கொண்டு வந்து சேர்க்கச் சொல்லித்தான். பரம்பெங்கும் இருக்கும் ஆண்களும் பெண்களும் அடுத்த ஓரிரு நாளில் போதுமான அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அவற்றை தகுந்த சேர்மானத்தோடு அரைத்து பனை நாரோடு பிசைந்து வெயில் சூடின்றி நிழலிலே உலர்த்தினர். ஆரிய கஞ்சியில் திரண்ட மேலாடையைப் போல அது உலர்ந்திருந்தது. தோலின் குணம் கொண்ட ஆனால் பாறையின் பக்கு போன்றது அந்த ஆடை. ஒரு வகையில் உடும்பின் மேல் தோல் போன்றது. அதை துளைத்து கொண்டு எந்த ஓர் ஆயுதமும் எளிதில் உட்புக முடியாது. பரம்பு வீரர்கள் அந்த மெய்க்கவசத்தையே அணிந்திருந்தனர். மார்பின் மேல் போர்த்தி பின்புற கயிறுகளால் இழுத்து கட்டியிருந்தனர். கனமில்லாத ஆடையாகவும் அதே நேரத்தில் அம்பும் வாளும் எளிதில் உட்புக முடியாதவையாகவும் இருந்தது அந்த மெய்க்கவசம். வேந்தர்களின் விற்படையின் தாக்குத்திறனை பரம்பின் தாக்குத்திறனோடு ஒப்பிட்டால் சரிபாதிக்கும் குறைவுதான். அதுவும் உலோகவில் ஏந்தியவர்கள் படையின் முன்னணியில் இருந்தனர். அவர்களின் அம்புதான் வீரியத்துடன் சேரின. மற்ற வீரர்களின் அம்புகளோ பரம்பு வீரர்கள் நிற்கும் தொலைவை வந்தடையும் போதே உயிரற்றதாகி விடுகின்றன. விற்படை, தேர்ப்படை, யானைப்படை ஆகிய 3 படைகளிலும் முதன்மையான ஆயுதம் வில்தான். ஆனால் வேந்தர் படை வீரர்கள் எதிரிகளை தாக்குவதற்கான தங்களை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய இடத்துக்கு அருகில் கூட வர முடியாதபடி இருந்தது பரம்பு படையின் தாக்குதல். அது மட்டுமன்று, பரம்பு வீரர்கள் அனைவரும் மெய்க்கவசம் அணிந்தவராக இருந்தனர். எனவே பரம்பின் தரப்பில் ஒரு வீரனை சாய்ப்பதே பெரும் பாடாக இருந்தது. பரம்பின் வால்படையில் உள்ள அனைவரும் மெய்க்கவசம் அணிந்திருந்ததால்
முன்னேறி சென்று தாக்கிய சாகலைவனால் எதிரிகளை வீழ்த்தி முன்னேற முடியவில்லை. நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் அவன் உணர்ந்தான், எதிரிகளில் விலகி பின்வாங்கும் வழியில் மட்டுமே தனது படை முன்னேறுகிறது என்றும் அவர்களை சிதைத்தோ அழித்தோ முன்னேறவில்லை என்றும். ஆனாலும் ஒரு கிழவன் தனக்கு எதிரான படைக்கு தலைமை ஏற்றுகிறான் என்பதனை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. அம்பும் ஈட்டியும் போன்றதன்று வாள். அதன் ஒவ்வொரு வீச்சிலும் வீரனின் முழு ஆற்றலும் வெளிப்பட்டாக வேண்டும். கைப்பிடியை இறுக்கிய விரல்களுக்குள் காற்று புகுந்தால் கூட வாளின் வீச்சு வலிமை இழக்கும். போர் என்பது உயிரை வைத்து விளையாடும் விளையாட்டு. அதை ஒவ்வொரு கணமும் உணர செய்வது வாள் சண்டை. ஈட்டியும் அம்பும் போல எங்கோ இருப்பவனை நோக்கி தாக்குதல் அன்று இது. தான் பிடித்திருக்கும் கேடயத்தில் மோதும் எதிரியின் வாள் வலிமையை அந்த அழுத்தம் கொண்டு மதிப்பிட முடியாதவனால் ஒருபோதும் வெற்றியை ஈட்ட முடியாது. பரம்பின் தரப்பில் வாள்படைக்கு தலைமை ஏற்ற தேக்கன் எதிரிகளை முடிந்த அளவுக்கு தனது எல்லைக்குள் உள்வாங்கும் உத்தியையே கடைபிடித்தான். எனவே வேந்தர் படை மிக அதிக தொலைவுக்கு பரம்பின் தரப்புக்குள் இழுக்கப்பட்டிருந்தது. சாகலைவன் தேக்கனுடனான நேரடி தாக்குதலை எதிர்பார்த்து முன்னகர்ந்து கொண்டிருந்தான். கிழவனை வெட்டி சரிப்பதன் மூலம் எதிரியின் தளபதியை முதலில் வீழ்த்திய பெருமையை அடைவதற்காக விரைந்து கொண்டிருந்தான். வேந்தர் படை இப்போது நிலை கொண்டுள்ள வரைபடம் மிகவும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறது. வாள் படையானது எதிரிகளின் தரப்புக்குள் மிகவும் முன்னேறி இருக்கிறது. ஆனால் வில்படையும் குதிரை படையும் தனது தரப்புக்குள் உள்வாங்கி இருக்கின்றன. தேர்ப்படையானது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் இருக்கிறது. இது போன்ற நிலைதான் தலைமை ஏற்கும் தளபதிக்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கும். படையின் இத்தகைய நிலையால் அடுத்து உருவாகப் போகும் சூழலை எளிதில் கணிக்க முடியாது. அதனால்தான் தனக்கு வந்து சேர்ந்த செய்தியிலிருந்து பெருங்குழப்பத்தை சந்தித்து கொண்டிருந்தான் கருங்கை வாணன். பரம்பு வீரர்களை எண்ணிக்கையை கொண்டு மட்டுமே மதிப்பிடக்கூடாது என்பதை அவன் நன்கு அறிவான். ஆனால் சமதள போர் என்பதாலும் தன்னுடைய படையில் இருக்கும் வீரர்களின் எண்ணிக்கை அளவிடற்கரியதாக இருப்பதாலும் அவன் பெருநம்பிக்கை கொண்டிருந்தான். முதல் நாளே இந்த போர் முடிவுக்கு வரும் என நினைத்தான். ஆனால் போர்க்களத்தில் மேலும் செம்புழுதி நம்பிக்கையை மறைக்க தொடங்கியது. உதிரனின் தலைமையிலான விற்படை ஆவேசம் கொண்டு வேந்தர் படையின் கட்டமைப்பை பிளந்து முன்னேறி கொண்டிருந்தது. பரம்பு வீரர்கள் முதுகில் வைத்துள்ள அம்பரா தூணி கம்புக்கதிர் போன்ற வடிவமைப்பை கொண்டிருந்தது. மையத்தண்டை சுற்றி அம்புகள் செருகப்பட்டிருந்தன. வெவ்வேறு வகையான அம்புகள் அதற்கு தக்க உயரத்தில் இடம் பிடித்திருந்தன. 300 to 120 அம்புகளை கொண்டதாக ஒவ்வொரு அம்பரா தூணியும் இருந்தது. வேந்தர் படைகள் பயன்படுத்தும் அம்பரா தூணி கூம்பு வடிவம் கொண்டு இருந்தது. நீண்டிருக்கும் சுரை குடுவையை போன்று அதற்குள் 30 அம்புகளை மட்டுமே வைக்க முடிந்தது. எதிரிகளை தாக்கி அழிக்க முடியாத நிலையில் வெகு விரைவாக தங்களின் அம்புகளை தீர்த்த வேந்தர் படைகள் அம்புக்கூடு வரும் வரை பின்படைக்கு வழிவிட்டு ஒதுங்கி இருக்க வேண்டி இருந்தது. முன்வந்து தாக்க அடுத்தடுத்த படைப்பிரிவினர்களும் அம்புகளை தீர்ப்பதில் மிக வேகமாக செயல்பட்டு ஒதுங்கின. உதிரனின் தலைமையிலான விற்படை தடைகளற்ற வேகம் கொண்டு இருந்தது. தாகம் மேலிட வீரர்களிடம் களைப்பு உருவாக தொடங்கியது. கதிரவனின் வெப்பத்தால் தட்டியங்காட்டு கருமணலெங்கும் வெப்ப வளையங்கள் உருவாகி கொண்டிருந்தன. காலையிலிருந்து பேராவேசத்தோடு போரிட்டு கொண்டிருக்கும் வீரர்களின் உடலில் நீர் வற்றி தாகம் ஏற்பட பெரும் அயர்வுக்குள்ளானார்கள். முரியன் ஆசான் நீர்வேலி படர்கொடியின் இலைகளை அதன் சிறு சிறு காய்களோடு சேர்த்து சுருட்டி கைகளில் மணிக்கட்டுக்கு மேலும் கழுத்துக்கிலும் தாயத்து போல ஒவ்வொரு வீரனுக்கும் கட்டியிருந்தார். தாகம் மேலிட்டு மயக்கம் வருவது போல் இருந்தால் அந்த தாயத்தை அப்படியே கடித்து தின்றுவிடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அந்த இலையும் காயும் உடனடியாக நீர் சத்தை சுரக்கக்கூடியவை. பரம்பு வீரர்கள் மிக சிலரே தாயத்தை கடித்தனர். அவர்கள் அதை கடிக்கும்போது எதிரில் வேந்தர் படை வீரர்கள் ஆயுதங்களை கைக்கு கொள்ள முடியாத கிறக்கத்தில் இருப்பது தெரிந்தது. கருங்கை வாணனுக்கு களத்தின் எல்லா திசைகளிலிருந்தும் செய்திகள் வந்து கொண்டு இருந்தன. ஆனால்
ஒரு செய்தி கூட அவன் நினைத்ததைப் போல இல்லை. வாள்படை மட்டும்தான் வெகுவாக முன்னோக்கி போய்க் கொண்டிருந்தது. அதை சொல்ல வருபவன் மட்டும்தான் உற்சாகத்தோடு சொல்லி செல்கிறான். ஆனால் மற்ற படைகள் இருக்கும் நிலைக்கு வாள்படை இருக்கும் நிலைக்கும் பெருத்த வேறுபாடு இருந்தது. வேட்டுவன் பாறை தாக்குதலில் திதியன் முன்னேறி போன போது வந்த எண்ணம் இப்போது உருவாகத் தொடங்கியது. சாகலைவன் ஏதோ பொறியில் மாட்டப் போகிறான் என தோன்றியது. இந்த எண்ணம் தோன்றிய கணத்தில்தான் காரமலையின் மேலிருந்து அடுத்ததொரு பேரோசை கேட்டது. இந்த ஓசையின் மூலம் எதிரிகள் என்ன செய்தி சொல்கின்றனர் என்பதனை கணிக்க முடியவில்லை. ஆனால் இதன் அடிப்படையில்தான் அவர்கள் உத்தியை வகுக்கிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது. இப்போது வெளிப்பட்ட காரிக்கொம்பின் ஓசை இறுதி 5 நாளிகையின் தொடக்கத்தை அறிவிப்பதாகும். பரம்பு வீரர்கள் தாங்கள் வகுத்த போர் உத்தியின் இறுதி பகுதியை நிறைவேற்ற ஆயத்தமாகினர். தாகமும் தாங்க முடியாத மயக்கமும் வேந்தர் படை வீரர்களுக்கு உருவாகும் இந்த நேரத்தில் பரம்பு வீரர்கள் தங்களின் தாக்குதல் வேகத்தை இரட்டிப்பாக்கினர். விற்படையினர் இதுவரையிலும் பயன்படுத்தாத கொடுமர அம்புகளை பயன்படுத்த தொடங்கினர். கருங்கை வாணன் நிலைமையை கணித்து என்ன செய்யலாம் என சிந்தித்து கொண்டிருந்த போது பரம்பின் அனைத்து படைகளும் பல கூறுகளாக பிரிந்து ஆவேசம் கொண்டு தாக்கி முன்னேறினர். அவர்கள் நேரெதிர் திசையில் மட்டும் முன்னேறவில்லை, மாறாக பல திசைகளில் பிரிந்து கலைந்திருந்தனர். அதே நேரத்தில் அவர்கள் எந்த திசையில் போக நினைக்கிறார்களோ அந்த திசையில் போக விடாமல் மறித்து நிறுத்த முடியாத நிலையில் வேந்தர் படை இருந்தது. குறுக்கும் மறுக்குமாக பல இடங்களில் அவர்கள் நுழைந்து கொண்டிருந்தனர். வேந்தர் படை வீரர்களிடம் குழப்பம் உருவாக தொடங்கியது. என்ன நடக்கிறது என்பது புரிபடாததாக இருந்தது. முதல் நிலை படையில் இருந்த வீரர்களுக்கு உடனடியாக அம்புக்கட்டு தேவைப்பட்டது. அவர்களுக்காக ஆயுதவாரியின் உத்தரவின் பேரில் யானை ஒன்று அம்புக்கட்டை ஏந்தி முதல் நிலை படைக்குள் நுழைந்தது. எங்கும் கூச்சலும் மோதலின் பேரோசையுமாக இருந்தது. கருங்கை வாணன் சாகலைவனுக்கு உத்தரவு அனுப்பினான். தொடர்ந்து முன்னோக்கி செல்லாதே என்று அவன் சொல்லிய செய்தியை கொண்டு சென்றான் வீரன் ஒருவன். நீண்ட நேரமாக குதிரை படையின் தளபதி உருமன் கொடியிடமிருந்து எந்த செய்தியும் இல்லையே என சிந்தித்திருந்தான் கருங்கை வாணன். அந்த எண்ணம் தோன்றிய போதுதான் ஆயுதக்கட்டை கொண்டு வந்த யானையின் பிளிரல் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. சட்டென பின்புறம் திருப்பி பார்த்தான் கருங்கை வாணன். முடியன் எறிந்த மூவிலை வேல் யானையின் செவிப்புறத்தின் இறங்கு குழியில் குத்தி இறங்கியது. போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது யானையின் பிளிரல். தேரில் நின்றபடியே அடுத்த மூவிலை வேலை கையில் எடுத்தான் முடியன். அதை எறிவதற்குள் முடியனை தாக்க வேண்டும் என நினைத்த கருங்கை வாணன் தன்னிடம் இருந்த வில்லில் நான் ஏற்றிய போது மத்தகத்தின் இடது முனையில் குத்தி உள்ளிறங்கியது அடுத்த மூவிலைவேல். கல்லூசிகளும் ஈக்கூசிகளும் பன்றியின் முன் கொம்பால் செய்யப்பட்ட நீர் ஊசியும் கொண்ட பரம்பின் தனித்துவமான ஆயுதம் மூவிலைவேல். 3 திசைகளில் விரிந்திருக்க குத்தப்பட்ட வேகத்தில் யானை வெறி கொண்டு கழுத்தை மறுத்து அசைக்க வேலின் கூர் முனை துளைத்து உள் சென்று கொண்டிருந்தது. ஏதோ நடக்கப் போகிறது என கருங்கை வாணன் நினைத்தபோது அம்புக்கட்டுகளை பிரித்து கொடுப்பதற்காக யானையின் மேலேயும் பக்கவாட்டிலும் நின்றிருந்த 12 வீரர்கள் தூக்கி வீசப்பட்டனர். யானையின் பிளிரலை விஞ்சியது வீசப்பட்ட வீரர்களின் ஓலம். கீழே விழுந்தெழுந்த பாகன் ஒருவன் குத்தப்பட்டிருந்த ஈட்டியை பிடுங்க முயன்றான். அப்போதுதான் அந்த பயங்கரம் அரங்கேறத் தொடங்கியது. மூவிலை வேலின் வடிவமைப்பே எதிரெதிர் திசையில் உள்நுழைந்து செருகி கிடப்பதுதான். இப்போது அதை இழுக்க நினைத்தால் ஒரு திசையில் இருக்கும் கூர்முனை வெளிவர மற்ற 2 திசைகளில் இருக்கும் கூர்முனைகள் அழுத்தி உள்நுழையும். எக்கூசியும் கல்லூசியும் பன்றி கொம்பு இருக்கும் கூர் ஊசியும் மத்தகத்தின் இடது சப்பைக்குள் கிழித்திறங்க யானை வெறிகொண்டு சுழற்றியது துதிக்கையை. வேந்தர் படைகளுக்கு நடுவே நின்றிருந்த அதன் தாக்குதல் கன நேரத்திற்குள் பன்மடங்கு ஆவேசமடைந்தது. எறும்பு கூட்டங்களை நசுக்குவது போல திறன் கொண்ட படையணியை நசுக்கத் தொடங்கியது. யானை தனது கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதலை தொடங்கிவிட்டது என்பதனை அறிந்த கருங்கை வாணன்
அதை குத்தி வீழ்த்துங்கள் என பெருங்குரல் எடுத்து கத்தினான். வழக்கமான போரீட்டிகளை கொண்டு யானையை வீழ்த்திவிட முடியாது. கூர்வால் செருகப்பட்ட பெரிய ஈட்டியாலும் தந்தை ஈட்டியாலும் தான் யானையை தாக்கி வீழ்த்த முடியும். அதுவும் இந்த யானைக்கு முன் நெற்றியிலும் பக்கவாட்டிலும் சங்கிலிகளால் பின்னப்பட்ட போர்க்கவசம் போர்த்தப்பட்டிருந்தது. வீரர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள யானையை வீழ்த்தியே ஆக வேண்டிய நிலை உருவானது. தாக்குதல் தொடுக்க தொடுக்க யானையின் ஆவேசம் பன்மடங்கு பெருகி கொண்டிருந்தது. துதிக்கையை சுழற்றி எறிந்து அடித்து நொறுக்கி கொண்டிருந்தது. மத்தகத்தின் இடது சப்பைக்குள் இறங்கிய மூவிலைவேல் வேதனையை பல மடங்கு அதிகப்படுத்தியது. பிளிரலின் ஓசையில் அதன் மூர்க்கம் உச்சத்தை தொட்டு கொண்டிருப்பது தெரிந்தது. இரும்பு சங்கிலியால் போர்க்கவசம் போர்த்தப்பட்டிருந்த யானையை இரு வேல்கம்பு வீழ்ச்சிகளால் பரம்பின் பின் வீரன் ஒருவன் தாக்க முடிந்ததை வேந்தர் படைகள் மிரண்டு போய் பார்த்தனர். ஆனால் இந்த மிரட்சி அடுத்த சில கணங்களுக்கு கூட நிற்கவில்லை. அதே யானை தங்களை அழித்தொழிக்கும் நிலை உருவானதால் ஆவேசம் கொண்டு இறங்கி போரிட வேண்டியதாகி விட்டது. எனவே எவ்வளவு வேகமாக இதை வீழ்த்துகிறோமோ அவ்வளவு வேகமாக படையின் பாதிப்பு குறையும். வேந்தர்களின் விற்படையின் மையப்பகுதி யானையுடன் போரிட்டு கொண்டிருந்த போதுதான் முதல் நிலை படையின் கட்டுக்கோப்பு குலைய தொடங்கியதை கருங்கைவாணன் உணரத் தொடங்கினான். எதிரி படையின் தளபதியான முடியன் எங்கே இருக்கிறான் என கருங்கைவாணனின் கண்கள் காலையிலேயே தேடின. அவன் கண்களிலேயே படவில்லை. அதற்கு மேல் அவனை பொருட்படுத்தி தேட ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு போனான். காரி கொம்பின் ஓசை கேட்டதும் போர்க்களத்தின் கடைசி நாளிகை தொடங்கியது. பரம்பின் தரப்பில் படைப்பிரிவின் பின்னணியில் நின்றிருந்த பலர் இப்போது முன்னிலைக்கு வந்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் முடியனின் தேர் களத்தின் நடுவில் வந்து நின்றது. திடீரென இந்த இடத்திற்கு எப்படி இவன் முன்னேறி வந்தான் என கருங்கைவாணன் நினைத்து கொண்டிருக்கும் போது குறுக்கும் நெடுக்குமாக எல்லா பகுதிகளிலும் பரம்பு வீரர்கள் நுழைந்து போய்க் கொண்டிருந்தார்கள். குளவன் திட்டின் மேல் இருந்த பாரி இப்போதுதான் முதன் முறையாக குகைக்குள் இருக்கும் விளக்கை பார்த்தான். காலையிலிருந்து போர்க்களத்தை விட்டு அவன் கண்கள் விலகவே இல்லை. இகிலிக்கிழவனோ காலையிலிருந்தே குகைக்குள் இருக்கும் விளக்கைத்தான் பார்த்து கொண்டே இருந்தான். போர்க்களத்தின் பக்கம் திரும்பவே இல்லை. விளக்கின் சுடர் ஈட்டி போல் மேல் நோக்கி எரிந்து கொண்டிருந்தது. இப்போது காற்றோ காற்றியோ வீசினால் வேந்தர் படையின் நடுப்பகுதியில் நின்றிருக்கும் எண்ணிலடங்கா வீரர்கள் கன நேரத்தில் தாக்கப்பட்டு சரிவார்கள். முதல் நிலை படையில் பெரும் குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கும் சூழலில் இரண்டாம் நிலை படையின் மீது பெரும் தாக்குதல் நடந்தால் படையின் தன்மை மொத்தமும் குலையும். இறுதி நாளிகையின் போது ஏற்படும் பதற்றத்தை பரம்பு வீரர்கள் மிக திறமையாக கையாண்டு எதிரியின் படைகளை நடுங்க செய்வார்கள் என பாரி கருதினான். ஆனால் கொம்மனும் கொம்மையும் அவனுக்கு உதவ ஆயத்தமாக இல்லை. கணவாயின் பின்புறம் இருந்த அவர்கள் வாய் திறந்து ஊத மனமின்றி இருந்தனர். இகலிக்கிழவனின் மனம் காற்றியை அனுப்ப சொல்லி கொம்மையிடம் மன்றாடி கொண்டிருந்தது. திட்டமிடலின் போதே கல்லூலி வேர் தாக்குதலை எப்போது நடத்துவது என்பதனை பற்றி முடிவு ஏதும் எடுக்கவில்லை. எப்போது காற்றும் காற்றியும் வருவதை அறிவிக்க காரிக்கொம்பின் உச்ச ஓசை கேட்கிறதோ அப்போது அதை பயன்படுத்த வேண்டும். அதை தவிர மற்ற உத்திகள் எல்லாம் முன் திட்டமிடல் செய்யப்பட்டவையாகத்தான் இருந்தன. தேர்ப்படையின் கடைசி நிலையில் இருந்த ஈங்கையன் இப்போது முன்னிலைக்கு வந்தான். இதுவரை கண்ணிலேயே படாமல் இருந்த தளபதி முடியன் எதிரி படையின் நடுக்கூறினை பிளந்து முன்னேறி கொண்டிருந்தான். எங்கும் பேய் கூச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. போர் யானை எளிதில் வீழ்வதாக இல்லை. அது வேந்தர் படையின் நடுவில் இருந்ததால் எந்த நேரம் எந்த பக்கம் திரும்பும் என்ற பதற்றம் எல்லோருக்கும் இருந்தது. அனைவரின் கவனமும் அதை நோக்கி திரும்பியது. காரமலையின் மேலிருந்து இறுக்கிச் செடியின் பால் கொண்டு வரையப்பட்ட குறியீடுகள் பகல் நேர ஒளியிலும் துல்லியமாக மின்னிக் கொண்டிருந்தன. பிளந்து முன்னேறும் பரம்பு படையின் அணித்தலைவன் யாரோ அவன் மட்டும் அதை அன்னார்ந்து பார்த்து படையை அதற்கேற்ப வழிநடத்தி கொண்டு இருந்தான். குறுக்கும் நெடுக்குமாக பாம்புகள் ஊறுவதைப் போல பரம்பு படை நுழைந்து கொண்டிருந்தது. இவர்கள் எங்கே எதை நோக்கி போகிறார்கள் என்பது
வேந்தர் படைக்கு புரியாத குழப்பமாக இருந்தது. எல்லா வீரர்களும் மெய்யுறை கவசம் அணிந்திருப்பதால் அம்பு தாக்கி எளிதில் அவர்கள் வீழ்வதில்லை. ஆனால் அவர்களின் அம்புகளோ ஈட்டி போல வேகம் கொண்டு தாக்குகின்றன. முடியனின் தேர் பெருமரத்தின் நடுவே இறங்கும் இரும்பு ஆப்பு போல வேந்தர் படையின் நடுப்பகுதியில் இறங்கிக் கொண்டிருந்தது. முன்னோக்கி செல்லும் முடியனின் தேரை தடுத்து நிறுத்த உத்தரவிட்டபடி அவனை நோக்கி விரைந்தான் கருங்கைவாணன். இப்போது ஈங்கையனின் தாக்குதல் தொடங்கியது. கரும்பாக்குடியில் சோழ படையின் தாக்குதலை மிக சில வீரர்களை கொண்டு அழித்து முடித்தவன் ஈங்கையன். அவனையும் அவனது கூட்டத்தையும் காப்பாற்றிய பரம்புக்காக மட்டுமன்றி கண்ணெதிரே தனது குலத்தை அழித்த சோழர்களை பழிவாங்குவதற்காகவும் களத்தில் இருந்தான். சோழனின் முத்திரை தாங்கிய தேர் ஒன்றில் அதன் தளபதியரில் ஒருவனான நகரி வீரன் இருப்பதை பார்த்தான். அவனை நோக்கி இடியென தாக்கி முன்னேறினான் ஈங்கையன். முன்பகுதி தாக்குதலை சற்றே மாற்றி ஈங்கையனை நோக்கி திரும்பினான் நகரி வீரன். ஆனால் அதற்குள் அவன் படையின் பெரும் பகுதியினர் முன் திசை தாக்குதலில் இருந்து வெளிவர முடியாத நிலையில் இருந்தனர். கூழையனின் தாக்குதலில் இருந்து யாரையும் விலக்க முடியாத நிலையில் ஏறக்குறைய தான் சூழப்பட்டுள்ளோம் என்பதனை அவன் உணரத் தொடங்கினான். இந்நிலையில்தான் எதிரி படையின் இடுப்பு பகுதியை பிளந்து முன்னேறி கொண்டிருந்தான் முடியன். அவன் எதிர்பார்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இதற்கிடையில் காற்றியோ வீசினால் போர்க்களத்தில் எதிரி படையின் கட்டுப்பாடு சீர்குலையும். அது வீசாவிட்டாலும் பாரி தீட்டிய திட்டப்படி அழித்தொழிக்கும் தாக்குதலை நடத்த வேண்டும். இறுதி நாளிகையின் இறுதி பகுதி நெருங்கிக் கொண்டிருந்தது. எல்லா திசைகளிலும் கலைந்து பிரிந்த பரம்பு வீரர்கள் களத்தின் நடுவில் வந்து இணையத் தொடங்கினர். பெருஞ்சங்கிலி பிணைப்பால் கருங்கைவாணன் அமைத்த முதல் நிலை படையின் மையப்பகுதியை சூழ்ந்தனர். கட்டற்று நகரும் அதன் வேகத்தின் முகப்பில் சென்று கொண்டிருந்தான் பரம்பு தளபதி முடியன். சங்கிலி தொடரின் வெளிப்புறம் இருந்தான் கருங்கைவாணன். என்ன நடக்கிறது என அவனால் உணர முடியவில்லை. ஆனால் நிலைமை கைமீறி கொண்டிருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. இந்நிலையில் இரண்டாம் நிலையில் நிறுத்தப்பட்ட பெரும் படைக்கு தாக்குதல் உத்தரவை வழங்கலாமா என சிந்தித்தான். ஆனால் அவனது போர்க்கள அனுபவம் அந்த தவற்றை செய்வதிலிருந்து அவனை காப்பாற்றியது. இன்றைய நாளின் இறுதி பகுதியை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். முதல் நிலை படை பெருங்குழப்பத்திற்கு உள்ளாகி உள்ளது. யானை பெருஞ்சேதத்தை ஏற்படுத்தி உள்ளது. எதிரிகள் படையின் நடுப்பகுதியில் குவிந்துள்ளனர். நம் தளபதிகள் எதிரிகளின் ஆவேசமிக்க தாக்குதலால் இழுப்பட்டு படைகளை முறையற்று இயக்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இரண்டாம் நிலை படையை இந்த கடைசி நேரத்தில் தாக்குதலுக்கு இறக்க வேண்டாம். அது நமது வலிமையின் உள்ளார்ந்த ஆற்றலை வீரர்களிடம் குறைத்துவிடும். இன்னும் இருக்கும் சிறிது நேரத்தில் தாக்குதலின் வேகத்தை கூட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சமாளிப்போம் என்ற முடிவுக்கு வந்தான். வேந்தர் படை தளபதி கருங்கைவாணன் குழப்பத்திலிருந்து ஒரு முடிவுக்கு வந்தபோது பரம்பு படை தளபதி முடியன் தெளிவிலிருந்து முடிவெடுக்க முடியாத குழப்பத்திற்கு போனான். திட்டமிட்டபடி தாக்குதல் உத்திகளை நடத்தி பல்வேறு கூறுகளாக பிரிந்து எதிரி படையின் நடுப்பகுதியில் இணைந்து விட்டோம். ஆனால் இந்நேரம் இங்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டிய இராவதன் இன்னும் வந்து சேரவில்லை. குதிரை படையின் ஆற்றல் மிகு தாக்குதலால் சூழப்பட்டுள்ள எதிரிகளை முற்றிலும் அழித்தொழிக்க முடியும். இல்லையென்றால் இந்த தாக்குதல் திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. தேர் படையும் வாள் படையும் எதிரிகளின் கவனத்தை முழுமையாக திசை திருப்பி எவ்வளவு தொலைவுக்கு வெளியில் இழுத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தொலைவுக்கு வெளியே கொண்டு போக வேண்டும். உதிரனின் தலைமையிலான பரம்பின் வலிமை மிகுந்த விற்படை இடது முனையிலிருந்து உத்தி பிரித்து களத்தின் நடுப்பகுதிக்கு வந்து கூட வேண்டும். அந்த நேரத்தில் களத்தின் இடது முனையிலிருந்த இராவதன் தலைமையிலான குதிரை படை நடுவில் நிற்கும் விற்படையோடு இணைய வேண்டும். அப்போது இடையில் சிக்கியிருக்கும் எதிரிகளின் படையை முழு முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் வகுக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தில் கணிக்க முடியாதது காற்றின் வீச்சு மட்டுமே.
அது எந்த கணத்தில் நிகழ்கிறதோ அந்த கணத்தில் அதற்கேற்ப முன்னோக்கி தாக்கும் உத்தியை செயல்படுத்துவது என முடிவெடுக்கப்பட்டது. முன்முடிவின்படி பரம்பு வீரர்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடித்தனர். ஆனால் ராவதனின் தலைமையிலான குதிரைப்படை மட்டும் முடியன் நிலை கொண்டுள்ள நடுப்பகுதிக்கு வந்து சேரவில்லை. தொலைவில் அவனது படை குறிப்புக்கான பதாகையும் கண்ணில் தெரியவில்லை. தாக்குதலுக்கான உத்தரவை பிறப்பிப்பதா அல்லது காலம் தாழ்த்துவதா என்ற குழப்பத்தில் சிக்கினான் முடியன். திட்டமிட்டபடி முடியன் நிலை கொண்டுள்ள நடுப்பகுதிக்கு தன்னால் போய் சேர முடியாது என்ற முடிவுக்கு வந்தான் இராவதன். பரம்பின் குதிரை படைதான் எதிரிகளை பேரழிவுக்கு உள்ளாக்கியுள்ளது. காலையிலிருந்து அதன் வேகம் உருமன் கொடியை நிலை குலைய வைத்து தற்காப்பு நிலைக்கு தள்ளியது. ஆனால் நடுப்பகலுக்கு பிறகு மனிதர்களால் எப்படி இந்த நிலத்தின் வெக்கையை நீரின்றி பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அதே சிக்கலை குதிரைகளும் சந்தித்தன. அதற்கான மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை. அதுவும் காலையிலிருந்து கனப்பொழுது கூட நிற்காமல் ஓடிய பரம்பின் குதிரைகள் காரிக்கொம்பின் 2ஆம் ஓசை கேட்டபோது மிகவும் களைத்து போயிருந்தன. இவ்வளவு களைத்திருக்கும் குதிரைகளை கொண்டு எதிரிகளின் குதிரை படையை பிளந்து உள்நுழைந்தால் நமது தரப்புக்கு இழப்பு அதிகமாகும் என கணித்த ராவதன் வேறு வழியே இன்றி திட்டத்தை செயல்படுத்தும் முடிவை கைவிட்டான். கருங்கை வாணனோ எதிரிகளின் உத்திகளுக்குள் நமது முதல் நிலை படை கடுமையாக சிக்கிக்கொண்டது. இருக்கும் சிறிது நேரம் வரை பாதிப்பை குறைக்கும் உத்தியை மட்டும் கடைபிடிப்போம் என்ற நிலையை முடிவு எடுத்தான். அப்போதுதான் நீல் சங்கின் ஓசை தென்மூலையில் கேட்டது. என்ன இது என்று பரம்பு தளபதிக்கு புரியவில்லை. ஆனால் ஓசை கேட்ட கணம் திடுக்கிட்டு திரும்பினான் கருங்கை வாணன். அது தளபதி கொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக தலைமை தளபதிக்கும் அரசனுக்கும் சொல்லும் குறிப்பு. தன் தளபதி ஒருவன் கொல்லப்பட்ட செய்தி ஒரு கணம் நடுக்குற செய்தது. உடனடியாக அந்த திசை நோக்கி குதிரையை விரைவுபடுத்தினான். கடைசி சில நாளிகையில் தளபதி கொல்லப்பட்டால் அந்த படையணி முழுமுற்றாக அழிய அதிக நேரமாகாது. பாதிப்பை குறைக்க வேண்டும் என்ற வேகத்தோடு விரைந்தான் கருங்கை வாணன். எதிரி படைக்குள் ஏறி உள் நுழைந்து சென்றது தேர்ப்படை தளபதி நகரி வீரனும் வால்படை தளபதி சாகலைவனும் தான். நகரி வீரன் சோழ நாட்டு தளபதிகளில் ஒருவன். அவனது வீரத்தை பற்றி பெரிதாக தெரியாது. ஆனால் சாகலைவன் பாண்டிய நாட்டின் இணையற்ற வீரன். எனவே அவன் கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என நினைத்தபோது கருங்கை வாணனின் கண் பார்வையின் தொலைவில் நகரி வீரன் போரிட்டு கொண்டிருப்பது தெரிந்தது. கருங்கை வாணனால் நம்ப முடியவில்லை. குதிரையை வேகப்படுத்தியபடி முன்னோக்கி விரைந்தான். வேந்தர்களின் வாள்படை அவனது கண்ணுக்கு தெரிந்தது. உற்று பார்த்தபடி உருவிய வாளோடு விரைந்தான். குதிரை எவ்வி பாய்ந்தது. பரன் மேல் இருந்த திசைவேலர் தன் கைகளை உயர்த்தினார். போர்க்களத்தின் இரு திசைகளிலும் இருந்த பரன்களின் மேலிருந்து எண்ணற்ற முரசுகள் ஒலிக்கத் தொடங்கின. தட்டியங்காடெங்கும் எதிரொலித்தது அந்த ஒளி. இன்றைய போருக்கான நாளிகை முடிந்தது. பாய்ந்து சென்ற கருங்கை வாணனின் குதிரை சற்றே வேகம் குறைத்தது. வரவேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்தான். எதிரில் தலை வெட்டப்பட்ட நிலையில் சரிந்து கிடந்தான் சாகலைவன். கொப்புளித்த குருதி மேலெல்லாம் பீச்சி அடித்திருக்க முகத்தை துடித்தபடி விரிந்து கிடந்த தலைமுடியை உச்சந்தலையில் ஏற்றி கட்டி அருகில் இருந்த குதிரையின் மேல் தாவி ஏறினான் தேக்கன். அத்தியாயம் 93. போர்க்களத்திலிருந்து முரசின் ஓசையை கேட்டவுடன் இகிலிக்கிழவன் விளக்கை ஊதி அணைத்தான். கொம்மனும் கொம்மையும் இன்றைக்கு உதவாமல் போனது அவனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை உருவாக்கியது. பரம்பு வீரர்கள் காணவர்களுக்கு அளித்த வாக்குப்படி தட்டியங்காட்டில் யானை போர் நடப்பதை தவிர்த்து விட்டனர். சமவெளியில் உள்ளவர்கள் யானை பயிற்றுவிக்கும் முறையினுடன் போரில் ஈடுபடுத்தும் முறையினுடனும் ஒப்பிட்டு பார்த்தால் மலை மக்களின் ஆற்றல் அளவிடற்கரியது. சமவெளி மனிதர்கள் யானையை பழக்குவது எப்படி என்று மட்டும் அறிந்தவர்கள். மலை மக்கள் யானையின் பழக்க வழக்கங்களை எல்லாம் அறிந்தவர்கள். அதுவும் பரம்பில்தான் யானை உடனான ஆதி மொழியை உருவாக்கிய தந்த முத்தத்துக்காரர்கள் இருக்கின்றனர். அவர்கள் யானையை கை கொள்ளும் முறையை யாராலும் நினைத்து பார்க்க கூட முடியாது.
இன்று யானை போர் நடந்திருந்தால் வேந்தர் படை பேரழிவை சந்தித்திருக்க கூடும். எந்த ஒரு படையிலும் பெருவலிமை கொண்டது யானை படை பிரிவே. அது கடுமையாக தாக்கப்படும் போது மொத்த படையின் மனநிலையும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும். யானை படை வீழ்ச்சியை சந்தித்து விட்டால் அதன் பிறகு மற்ற படை பிரிவுகளால் வலிமையான ஆற்றலை வெளிப்படுத்தி முன்னேறிவிட முடியாது. பரம்புக்கு இருந்த மிக சிறந்த வாய்ப்பு எதிரியின் யானை படையை நிலைகுல செய்வதுதான். ஆனால் காணவர்களுக்கு கொடுத்த வாக்கின்படி பரம்பு இன்று யானை படையின் மீதான தாக்குதலை முழு முற்றாக விலக்கி கொண்டது. அதற்கு கைமாறு செய்யும்படி காற்றியோ இன்று வீசவில்லை. இகலிக்கிழவன் மிகுந்த கவலை கொண்டான். பாரியிடம் சொல்ல அவனுக்கு வார்த்தை இல்லாமல் இருந்தது. கைகளை விரித்து காட்டி ஏதோ சொல்ல வந்தான். அதை அறிந்த பாரி, இயற்கை ஒருபோதும் நம்மை கைவிடாது, நாளை பார்ப்போம் என்று சொல்லி குதிரையில் ஏறினான். இரளிமேட்டின் குகைக்கு சற்று கீழே வேங்கை மரத்தின் அடிவாரத்தில் பாட்டாப்பிரை போன்ற அமைப்பு கொண்ட பெருந்திட்டுக்கள் இருந்தன. அங்குதான் இரவு பகலாக போர் பற்றிய பேச்சுக்கள் நடக்கின்றன. இன்றைய போர் பற்றியும் நாளைய தாக்குதல் பற்றியும் பேசுவதற்காக அனைவரும் காத்திருந்தனர். ஆங்காங்கே பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. மருத்துவ கூடாரங்களில் காயம் பட்டவர்களுக்கான மருத்துவம் நடைபெற்று வந்தது. முரியன் ஆசான் எண்ணற்ற மருத்துவர்களோடு தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்தார். முதுகிழவன் நாளைய போருக்கான ஆயுதங்களை பிரித்து கொடுக்கும் வேலையை தொடங்கிவிட்டார். குகைக்குள்ளிருந்து ஆயுதங்கள் வெளியேறியபடி இருந்தன. மற்றவர்கள் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். முடியனும் தேக்கனும் வேங்கை மரத்தின் இடது புறத்தில் அமர்ந்திருந்தனர். அதற்கு நேரெதிராக வாரிக்கையனும் கபிலரும் அமர்ந்திருந்தனர். அவர்களுக்கு அடுத்தபடியாக வேட்டூர் பழையனும் கூழையனும் இருந்தனர். ராவதன், உதிரன், ஈங்கையன் ஆகியோர் வீரர்களோடு நாகக்கரட்டிலும் மருத்துவ கூடாரங்களிலும் இருந்தனர். பாரியும் காலம்பனும் இன்னும் வந்து சேரவில்லை. அவர்களின் வரவுக்காக அனைவரும் காத்திருந்தனர். குலசேகர பாண்டியனின் கூடாரத்திற்கு உதயஞ்சேரல், செங்கன சோழன், சோழவேலன், பொதிய வெப்பன் ஆகிய 4 வந்து சேர்ந்தனர். சாகலைவனின் இறுதி சடங்குக்காக போயிருந்தான் கருங்கை வாணன். அவனோடு அமைச்சர்கள் 3 போயிருந்தனர். விசாரணைக்காக மயூர்கிழாரை வர சொல்லியிருந்தார் குலசேகர பாண்டியன். அரசு படைகள் பலவகைப்படுகின்றன. பன்னெடுங்காலமாக நாள் தவறாமல் ஆயுத பரீட்சையில் ஈடுபட்டு எந்த கணமும் போர்க்களம் புகுவதற்கு தகுதி கொண்ட படையே மூலப்படையாகும். எல்லா காலங்களிலும் அரசனின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் படை இது ஒன்றே. அனைத்து வகை ஆயுத பயிற்சிகளும் இடைவிடாது வழங்கப்படுவதால் இந்த படையின் வீரர்களே போர்க்களத்தில் வலிமையான தாக்குதலை நடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றனர். மூலப்படைக்கு அடுத்தபடியாக வலிமை வாய்ந்ததாக கருதப்படுவது உரிமை படையாகும். உரிமை படை வீரர்களுக்கு மானியமும் உண்பலமும் எல்லா காலங்களிலும் கொடுக்கப்படுகின்றன. அவற்றை பெற்றுக்கொண்டு ஆயுத பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடுவர். அவர்கள் ஓர் இடத்திலிருந்து அந்த பயிற்சியை மட்டும் மேற்கொள்பவர்கள் அல்லர். தத்தமது இடங்களில் இருந்து கொண்டு வெவ்வேறு பணியையும் செய்து கொண்டிருப்பர். போருக்கான ஆணை வந்தவுடன் அரசனுக்காக போர்க்களம் புகுவர். அவர்கள் உரிமை படை என அழைக்கப்படுகின்றனர். கூலி பெற்றுக்கொண்டு அதற்காக போரிடுவோர் கூலிப்படை என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த படைகள் தவிர துணைப்படை, காணப்படை, வன்படை, குழுப்படை என பல்வேறு படைகள் உள்ளன. இவையெல்லாம் போர்க்களத்தில் ஆயுதம் ஏந்தும் படையணிகள். ஆனால் போர்க்களம் மட்டுமல்லாமல் எல்லா காலங்களிலும் அரசனின் பாதுகாப்புக்கு என்றே உருவாக்கப்பட்டுள்ள படைதான் அகப்படை. இந்த படையானது அரண்மனையில் அரச பாதுகாப்பின் பொருட்டு பல்வேறு விதிமுறைகளை கடைபிடிக்க கூடியது. அரண்மனைக்குள் ஆயுதங்கள் வைத்து கொள்ளும் உரிமை யார் யாருக்கானது என்பதில் தொடங்கி அரசனிடம் பேசும்போது யார் யார் எவ்வளவு இடைவெளியில் நின்று பேச வேண்டும் என்பது வரை இந்த படையால் வரையறுக்கப்பட்டுள்ளது. அரசனுக்கு அணுக்காவலர்கள் 2 எந்நேரமும் உடனிருப்பர். மெய்க்காவலர்கள் 6 அரசருக்கும் அடுத்தவருக்கும் இடைநிலையில்
குறுக்கிடாத தன்மையில் இருப்பர். ஆபத்துதவிகள் இருப்பதின்மர், அரசர் இருக்கும் அவைக்குள் இருப்பர். இவையெல்லாம் அரங்குக்குள் மட்டும் இருக்கும் ஏற்பாடு. இந்த வடிவங்கள் மூவேந்தர்களின் அரண்மனைகளில் ஒரு சில மாறுபாடுகளை கொண்டிருக்கும். பாண்டியனின் மெய்க்காப்பாளர்கள் ஆபத்துதவிகள் என்றும், சோழனின் மெய்க்காப்பாளர்கள் வேலப்படையினர் என்றும், சேரனின் மெய்க்காப்பாளர்கள் காக்கு வீரர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இதுபோல பெயர் மாறுபாடுகள் இருக்குமே தவிர அகப்படையின் அடிப்படை பணிகளில் மாறுபாடு ஏதும் இருக்காது. மூஞ்சல் உருவாக்கப்பட்டவுடன் அந்த நகருக்கு என தனித்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவைப்பட்டன. கடல் போல் பறந்து கிடக்கும் படை வீரர்களுக்கு நடுவில் பெருவேந்தர்கள் மூவரும் தங்கியுள்ளனர். எனவே மிகுந்த கட்டுப்பாடுகளை வகுக்க வேண்டி இருந்தது. அமைச்சர்கள் மூவரும் பேசி மூஞ்சலுக்கான அகப்படை ஒன்றை உருவாக்கினர். 5 நிலை பிரிவுகளை கொண்ட அகப்படையின் கட்டுப்பாட்டில்தான் மூஞ்சல் இப்போது இருக்கிறது. போர் தொடங்கிய பிறகு அரச விதிகள் இரும்பாலான கை உறைகளை மாட்டிக்கொள்கிறது. எளிதில் யாருக்கும் அது இரக்கம் காட்டுவதில்லை. மூஞ்சலின் அரண்களை காத்து நிற்பது முதல் நிலைப்படை. மூஞ்சலின் வீதிகளை காப்பது 2ஆம் நிலைப்படை. மூஞ்சலுக்குள் இருக்கும் தனித்தனி கூடாரங்களை பாதுகாப்பது 3ஆம் நிலைப்படை. அரசர்களை சுற்றி நிற்கும் மெய்க்காவலர்களை 4ஆம் நிலைப்படை, அணுக்காவலர்களை 5ஆம் நிலைப்படை என்ற வரிசையில் காக்கின்றனர். வரவழைக்கப்பட்ட மயூர்கிழார் முதல் 3 நிலைகளில் உள்ள காவலர்களை கடந்து கூடாரத்திற்குள் நுழைவதே பெரும் பாடாகி போனது. பேரரசர்கள் மூவர், அரச குடும்பத்தினர்களான சோழவேலன், பொதிய வெப்பன் மற்றும் மகா சாமந்தனான கருங்கைவாணன் ஆகிய 6 மட்டுமே மூஞ்சலுக்குள் எந்நேரமும் நுழையக்கூடியவர்கள். இவர்களில் மூவேந்தர்கள் மட்டுமே எந்தவித ஆயுதமும் வைத்துக்கொள்ளும் உரிமை கொண்டவர்கள். சோழவேலன், பொதிய வெப்பன் இருவரும் இடையிலக்க கருவியையோ அணுக்க கருவியையோ வைத்துக்கொள்ளக்கூடாது. ஈர்வாளையும் உடிவாளையும் வைத்துக்கொள்ளலாம், மெய்க்கவசம் பூணலாம். ஆனால் கருங்கைவாணன் மெய்க்கவசம் பூணக்கூடாது, குருவாள் மட்டும் வைத்துக்கொள்ளலாம். இவற்றை தவிர மூஞ்சலுக்குள் வர அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தனித்ததோர் அடையாள வில்லை கொடுக்கப்பட்டிருந்தது. அது வைத்திருப்பவர்கள் விசாரணையின்றி உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். வில்லைகள் இன்றி அழைக்கப்பட்டு உள்ளே வரும் யாரும் முழுமையான சோதனைக்கு பிறகே பேரரசர்களின் கூடாரத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். உடல் அசைவற்ற மொழியில் பேச அனுமதிக்கப்படும் அவர்கள் ஒரு கணத்தில் மெய்க்காவலர்களால் வாள் கொண்டு தலை சீவப்படும் இடைவெளியில்தான் நிற்க வைக்கப்படுகின்றனர். இப்போது அவ்விடம் நிறுத்தப்பட்டார் மயூர்கிழார். பாண்டிய பேரரசின் அரண்மனைக்குள் நுழையும் போது கூட அவர் இவ்வளவு நெருக்கடியான சோதனையை சந்தித்ததில்லை. ஆனால் மூவேந்தர்கள் ஒன்றாக உள்ள இடம் ஆதலால் கடும் சோதனைக்கு உள்ளானார். இந்த இடத்தில் மூஞ்சல் அமைக்கலாம் என்று சொன்னவரே அவர்தான். ஆனால் அவரிடம் நீதானே இந்த இடம் பற்றி சொன்னாய் என பேரரசர் கேட்டால் அவர் சட்டென தலையசைத்துவிடக் கூடாது. அவர் பேச வேண்டிய முறை பற்றி அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஐயத்துக்கிடமான அசைவுகள் எந்த விளைவையும் ஏற்படுத்தக்கூடும். அவருக்கு பின்னால் நிற்கும் மெய்க்காவலர்களின் வாள் நீளத்தையும் சேர்த்தே அவரிடம் சொல்லி அனுப்பியுள்ளனர். மூஞ்சலுக்கு வர சொல்லி அழைப்பு வந்த போதே மயூர்கிழாருக்கு பதற்றமானது. முதல் நாள் போரில் வேந்தர்கள் தரப்பில் பேரிழப்பு நேர்ந்திருக்கிறது. போர் நிலத்தை பற்றி முழுமையான செய்திகள் தெரியாததால் இழப்புகள் அதிகமாகி இருக்கின்றன என்று பேசிக்கொள்கின்றார்கள். உள்ளுக்குள் சற்றே அச்சத்துடன் வந்தார் மயூர்கிழார். உண்மையில் தட்டியங்காட்டை பற்றி வெங்கல் நாட்டு மக்கள் யாருக்கும் எதுவும் தெரியாது. அந்த பால் நிலத்தில் போர்க்களத்தை தீர்மானித்ததே பெருந்தவறு. இதை எப்படி வேந்தர்களிடம் சொல்ல முடியும் என்ற குழப்பத்தோடு வந்தவருக்கு அகப்படையினரின் கெடுபிடிகள் மேலும் பதற்றத்தை உருவாக்கின. பேரரசர்கள் இருந்த அவையை வணங்கி தலை தாழ்த்தியபடி நின்றார் மயூர்கிழார். இன்று பாரி போர்க்களம் புகுந்தானா என கேட்டார் குலசேகர பாண்டியன். கேள்வி மயூர்கிழாரை சற்றே இளைப்பாற செய்தது. அவர் அஞ்சியது போன்ற கேள்விகள் கேட்கப்படவில்லை. சிக்கல் இல்லாத கேள்வியைத்தான் அவர் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. எனவே தெளிவான குரலில் சொன்னார், பாரி வரவில்லை பேரரசே. அவன் எங்கு இருந்தான்? நாககரட்டின் மேல்தான் இருந்திருக்க வேண்டும். அங்கிருந்துதான் கொம்போசைகள் எழுக்கப்பட்டு
தாக்குதலுக்கு வழிகாட்டப்பட்டது. அவன் எப்போது போர்க்களம் புக வாய்ப்பிருக்கிறது? குடி ஆசானும் குடிமுடியனும் இருக்கும் வரை பரம்பின் குடித்தலைவன் தனது மண்ணை விட்டு வெளியேறி வரமாட்டான். குடி ஆசான் யார்? தளபதி சாகலவனை கொன்றவன். இன்று போர்க்களத்தில் ஈட்டி எறிந்து யானையை வீழ்த்தியது குடிமுடியன்தான் என்றான் உதயஞ்சேரல். அப்போது கருங்கைவாணன் உள்ளே வந்தான். அவனோடு தளபதிகள் 4 வந்தனர். பேரரசர்களை வணங்கிவிட்டு இருக்கையில் அமர்ந்தான் கருங்கைவாணன். தளபதிகள் 4 எதிர்ப்புறமாக நின்றனர். மெய்க்கவசங்களோ ஆயுதங்களோ அவர்களிடம் இல்லை. போர்க்களத்தில் ஏற்படும் மரணங்களை அவையில் பேசக்கூடாது. நடந்த தாக்குதலை பற்றியும் நடக்க வேண்டிய தாக்குதலை பற்றியும் தான் பேச வேண்டும். எனவே சாகலைவனின் மரணத்தை பற்றிய பேச்சு அவையில் எழவில்லை. அவர்கள் ஏன் யானை போருக்கு வர மறுத்தார்கள் என கேட்டார் குலசேகர பாண்டியன். இனி ஒவ்வொரு கேள்விக்கும் விடைகள் வியர்ப்பை அள்ளி வீசும் விதமாக இருக்கப் போகிறது. அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ள சிறிது காத்திருப்போம். நன்றி நண்பர்களே.